கரிகால சோழன் தனது இளமை காலத்தில் சந்தித்த துன்பங்களையும் சவால்களையும் வென்று தன்னுடைய அரசாட்சியை உறுதியாக நிலைநிறுத்திக் கொண்டிருந்தான். பகுதி 3இல் பார்த்தபடி அவர் பல எதிரிகளையும் சமாளித்து சோழ நாட்டின் எல்லைகளை பாதுகாத்திருந்தார். இப்போது அவரது ஆட்சியின் சிறப்பான காலத்தை பார்க்கலாம். கரிகாலன் ஆட்சிக்கு வந்தபின் மக்களின் நலனை முதன்மையாக கருதினார். அவர் ஒரு போராளி மட்டுமல்ல, நல்ல நிர்வாகியும் ஆவார். விவசாயம் வளர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டார். அதற்காக காவிரி நதியின் நீரை சரியாக பயன்படுத்தும் திட்டங்களை உருவாக்கினார். இதன் விளைவாகவே புகழ்பெற்ற கல்லணை கிராண்ட் ஆனிகட் கட்டப்பட்டது. இந்த அணை தமிழ்நாட்டின் பழமையான நீர்ப்பாசன அமைப்புகளில் ஒன்றாகும். கல்லணை கட்டப்பட்டதால் காவிரி நதியின் நீர் பல பகுதிகளுக்கு சென்றடைந்தது. இதனால் நிலங்கள் செழித்து விளைச்சல் அதிகரித்தது. மக்கள் செல்வம் பெருகி சோழ நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்தது. இதன் மூலம் கரிகாலன் மக்களின் மனதில் நிரந்தர இடத்தை பெற்றார். அவரது ஆட்சியில் வாணிபமும் வளர்ச்சி பெற்றது. கடல் மார்க்கம் மூலம் வெளிநாடுகளுடன் வாணிபம் நடைபெற்றது. குறிப்பாக ரோம நாடுகளுடன் பொருட்கள் பரிமாற்றம் நடந்ததாக வரலாறு கூறுகிறது. துறைமுகங்கள் செழித்து சோழ நாடு ஒரு வணிக மையமாக மாறியது. ஆனால் கரிகாலன் தனது ஆட்சியில் வெற்றிகளை மட்டுமே சந்தித்ததில்லை. சில எதிரிகள் மீண்டும் எழுந்து சவால் விட்டனர். குறிப்பாக பாண்டியரும் சேரரும் கூட்டாக சோழ நாட்டுக்கு எதிராக முயற்சி செய்தனர். இதை கரிகாலன் தைரியமாக எதிர்கொண்டார். தனது புத்திசாலித்தனமும் வீரத்தாலும் அவர் அந்த சவால்களையும் முறியடித்தார். ஒரு முக்கியமான போர் வெண்ணி பகுதியில் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. இந்த போரில் கரிகாலன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இந்த வெற்றியால் அவர் தென்னிந்தியாவின் சக்தி வாய்ந்த மன்னராக உயர்ந்தார். அவரது ஆட்சியின் இன்னொரு சிறப்பு மக்கள் நலத்திட்டங்களும் நீதியுமாகும். அவர் நீதியை கடைபிடித்த மன்னராக புகழப்பட்டார். எந்த மனிதனுக்கும் அநியாயம் நடக்காதபடி பார்த்தார். இதனால் மக்கள் அவரை அரசன் மட்டுமல்ல, தண்டை போல மதித்தனர். காலம் நகர்ந்தபோது கரிகாலன் தனது பேரரசை மேலும் வலுப்படுத்தினார். ஆனால் அவர் எப்போதும் எளிமையையும் பணிவையும் கைவிடவில்லை. தன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சந்தித்த துன்பங்களை நினைவில் வைத்திருந்ததால் அவர் எப்போதும் மக்களின் துயரத்தை புரிந்து கொண்டார். இவ்வாறு கரிகால சோழன் ஒரு போராளி, நிர்வாகி மற்றும் மக்களின் நலனில் அக்கறை கொண்ட மன்னராக திகழ்ந்தார். அவரது சாதனைகள் இன்றும் தமிழர் வரலாற்றில் பொற்காலமாக நினைவு